திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ராணுவ பள்ளியைச் சேர்ந்த மேலும் 5 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், இதுவரை எத்தனை மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? அவர்களோட உடல்நிலை எப்படி இருக்கு? அபிநயா, நேற்று உடுமலைப்பேட்டை அமராவதி நகர் பகுதியில் இருக்க அந்த ராணுவ பள்ளியில காலை உணவு உண்ட சித்தார்த் என்ற மாணவன் உயிரிழந்தான். இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியைச் சேர்ந்த மேலும் 26 மாணவர்கள் நேற்றைய தினம் உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப முதல் கட்டமா அதுல இருந்து ஒரு 3 மாணவர்களுக்கு உடல்நிலை தேறிய நிலையில அவங்க பெற்றோரோடு அனுப்பிக்கப்பட்டாங்க. தொடர்ந்து 23 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நேற்று நள்ளிரவு வரை நம்ம மருத்துவர்களை அணுகி நம்ம பேசிய போதும், அந்த மாணவர்களை அணுகி பேசிய போதும் கிட்டத்தட்ட பெரும்பாலான மாணவர்களுக்கு உடல்நிலை தேறி வீடு திரும்பினர். பெற்றோர்களோடும் உறவினர்களோடும் வந்து அழைத்து சென்று போயிட்டாங்க. அப்போ இறுதிக்கட்டமா 9 பேர் மட்டும்தான் தொடர்ந்து சிகிச்சையில் அளிக்கப்பட்டு வந்தது அவர்களுக்கு. இந்த நிலையில இன்று காலை மேலும் 5 பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி ராணுவ பள்ளியில் இருந்து மேலும் 5 பேர் வந்து உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போதுள்ள சூழ்நிலையில் மொத்தம் 14 பேருக்கு தொடர்ந்து அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய உடல்நிலை ஓரளவுக்கு தேறி வருவதாகவும் உடனடியாக அவர்கள் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் தற்போது வரை தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அந்த 6ஆம் வகுப்பு மாணவன் சித்தார்த் உயிரிழப்பு உடுமலைப்பேட்டை பகுதிகளில் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. அந்த மாணவனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் சாலை மறியல் மற்றும் மருத்துவமனை முற்றுகை மற்றும் ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில ஆர்டிஓ தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தின பேர்ல அவங்க எல்லாமே சமரசமானாங்க. அதனைத் தொடர்ந்து சித்தார்த்தின் உடல் வந்து நேற்றைய தினம் கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து சென்றிருக்காங்க. இன்று காலை முதல் உடலாக சித்தார்த்தின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயம். சுரேஷ்குமார், இந்த நேரத்தில் ராணுவ பள்ளியில் தயாரிக்கப்படும் உணவு குறித்து அதிகாரிகள் ஆய்வு ஏதாவது நடத்திருக்காங்களா? பள்ளி நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்படுது? பள்ளி நிர்வாகம் தரப்புல நம்ம பள்ளி முதல்வர் ஸ்ரீதர் அணுகி நம்ம கேட்டபோது ஏற்கனவே இந்த இது தொடர்பாக 6 மாதத்துக்கு முன்பாக அனைவருக்கும் இந்த உணவு சாப்பிட்டதுல பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று சென்றாங்க. அந்த கான்ட்ராக்டர், அதாவது அந்த உணவை தயாரித்த கான்ட்ராக்டர் வந்து இந்த கல்வியாண்டுல வந்து அவர் நீக்கப்பட்டிருக்காரு. புதுசா நாங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னு பள்ளி முதல்வர் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் நேற்றைய தினம் உணவு உண்ட இந்த மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பது அந்த இறந்து போன சித்தார்த்தின் மாணவன் பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் அந்த உணவுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு தெரிய வரும் என்று முதற்கட்டமாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாணவர்களுக்கும் பெரிதாக வாந்தி அது போன்ற சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. இவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபீவர் போன்ற சிம்டம்ஸ் தான் வந்திருக்கு. சோ இவங்களுக்கு இந்த தண்ணி குடிப்பதாலையும் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. திவ்யா.